வேதாளமே, இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை இதோடு நிறுத்திவிடு. என் கண் எதிரில் வந்து நில். அரசர் விக்ரமாதித்யரே, தலையை உயர்த்தியே செல்லாதீர்கள். கீழே இருக்கும் பூமி தென்படாமல் போய்விடப் போகிறது. அரசரே, அங்கு என்ன பார்வை? இங்கு பாருங்கள். அவன் அரசர் விக்ரமாதித்யரே, யாரை பிடிக்கப் போகிறீர்கள்? எப்படி பிடிக்கப் போகிறீர்கள்? இங்கு இத்தனை வேதாளங்கள் உள்ளது. என்னிடம் மரத்தங்களால் இயலாதே. என்னை யாராவது காப்பாற்றுங்கள். அரசனாக இருந்து கொண்டு இப்படி கொள்வது முறை அல்ல. காப்பாற்றுங்கள். என்னை விட்டு விடுங்கள். இல்லை என்றால் நான் மடிந்து விடுவேன். என்னோடு வருகிறேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இதற்கு மேல் எந்த விளையாட்டும் கூடாது. நான் என்ன, என் மூச்சு கூட உனக்கு வாக்களித்து விடும். இப்பொழுதாவது என்னை அவிழ்த்து விடேன். வா. என்னால் சரியாக மூச்சு கூட விட முடியவில்லையே. அரசர் விக்ரமாதித்யர் நீதி மீது பற்று உடையவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் எவருமே இல்லை. அப்படி மக்கள் போற்றுகிறார்கள். அதனால்தான் தாங்கள் செய்யும் எந்த செயலையும் நல்லது கெட்டது என்று பாராமல் புகழுகிறார்கள். நல்லது கெட்டது, துர்மதி நல்ல புத்தி, இந்த இரண்டும் மானிடர்களுடன் இருப்பது. இதை எதை தேர்ந்தெடுப்பது என்பது அவனிடம்தான் உள்ளது. அவன் பேராசை கொண்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் தவறான வழியில் செல்ல வேண்டும், அல்லது நீதி மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவன் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். சரி, இன்று நான் உனக்கு நன்மை தீமை பற்றிய கதையை கூறுகிறேன். ஒரு முறை அமைதியும் ஆர்ப்பாட்டமும் சந்தித்துக் கொண்டது. அமைதி நான் தான் பலசாலி என்றது, ஆர்ப்பாட்டம் உன்னை விட பலசாலி என்றது. நான் நன்மை செய்பவள். நான் தான் மானிடர்களை நல்வழியில் நடத்துபவள். நன்மை இல்லை என்றால் மானிடர்கள் என்றுமே உயர மாட்டார்கள். நான் தீமை எண்ணம் கொண்டவள். நான் இந்த உலகில் இல்லை என்றால் இந்த பூலோகத்தில் உள்ள மானிடர்களுக்கு தனங்களும் சுகங்களும் நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்காது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆனந்தங்களை அனுபவிக்க வேண்டுமானால் நான் அவர்களிடம் இருப்பது முக்கியமாகும்.
இது உன்னோட மூட நம்பிக்கை. உண்மை என்னவென்றால் உனக்கென்று ஒரு ஆதாரமே இல்லாமல் போகிவிட்டது. நேர்மை இருந்தால்தானே தீமை இருக்கும். வெண்மையான ஒரு கம்பளத்தில் நீ ஒரு கருப்பு கரையாவாய். உனக்கு மிகவும் ஆணவம் வந்துவிட்டது. அப்படி என்றால் சரி, இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். நம் இருவரில் யார் பலசாலி என்று பார்ப்போம். நான் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்பதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன். இந்த உலகில் அவர்கள் நன்மையடைய மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வா என்னுடன். அங்கு இருவர் நிற்கிறார்களே, உனக்கு தெரிகிறதா? ஆஞ்சநேயா, நாங்கள் இருவரும் வாணிபம் செய்ய கிராமத்திலிருந்து வெளியூர் செல்கிறோம். எங்களுக்கு நல்ல புத்தி வழங்குங்கள். எங்கள் உடனிருந்து நன்மார்க்கத்தை காட்டுங்கள். கடவுளே, நாங்கள் இருவரும் இந்த நகரத்திலே மிகப்பெரிய வணிகர்களாக ஆக வேண்டும். இவர்கள் இருவரும் பெரிய வணிகர்கள் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஒருவரோடு நீ இரு, இன்னொருவரோடு நான் இருக்கிறேன். யாரோடு நான் இருக்கிறேனோ அவர்களை சீக்கிரமாகவே செல்வந்தர்கள் ஆக்கி விடுகிறேன் பார். சரி, மோகனோடு நீ இரு, கேசவனோடு நான் இருக்கிறேன். பிறகு நடப்பதை நாம் பார்க்கலாம். மோகன் ஏற்கனவே தனவான் தான். ஆனால் கேசவனுக்கோ இப்பொழுதும் எந்த தனமும் கிடைக்கவில்லை. நான் என்னுடைய பலம் என்னவென்று உனக்கு நிரூபிப்பதற்காக கேசவனோடு நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனை வெகு சீக்கிரத்தில் நான் தனவந்தனாக்கி காட்டுகிறேன். நீ வாயடைத்து போய் நிற்பாய். நாம் இருவரும் செல்வந்தர்களாகிவிட்டால் ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மனமுடித்துக் கொள்ள வேண்டியதுதான். பிரமாதம். நீதான் முதலில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் எனக்கு. அது முடியாது. முதலில் நீதான் மனமுடித்துக் கொள்ள வேண்டும். உன்னை பாதுகாப்பது என் பொறுப்பாகிவிட்டது மோகன். இதோ பார் கேசவா, ஏன் கவலை கொள்கிறாய்? ஒரே நாள் ஒரே மேடையில் இருவரும் மனம் முடிப்போம். சரி, எனக்கு மிகவும் பசி எடுக்கிறது. நீ மூட்டையை அவிழ்த்து வை, நான் நேர்கொண்டு வருகிறேன். நல்லது. மகனே, நீர் கிடைக்குமா? வாருங்கள் அன்னையே, அமருங்கள். என் தோழன் நீர் எடுக்கத்தான் சென்றுள்ளான். இதோ வந்து விடுவான். மன்னித்து விடு மகனே, நீங்கள் பேசுவதை மரத்தின் மறைவிலிருந்து கேட்டுவிட்டேன். உன் தோழனின் மனதில் ஏதோ தீய எண்ணம் உள்ளது. ஏன் தாயே இப்படி கூறுகிறீர்கள்? நானும் மோகனும் சிறுவயது நண்பர்கள். சிறுவயதிலிருந்தே நாங்கள் எதற்காகவும் சண்டையிட்டதில்லை. அத்துடன் இருவரும் மிகப்பெரிய வணிகர்களாக வேண்டும் என்று நகரை விட்டு செல்கிறோம். இப்பொழுதும் முதலீட்டை மோகன் தான் செய்கிறான். அப்படியா? இது உண்மை இல்லை மைந்தா. நீ மிகவும் அப்பாவியாக இருக்கிறாய். அவன் உன்னை கூட்டாளியாக இல்லை, வேலைக்காரனாக அழைத்து செல்கிறான். நீ வேலை செய்வாய், லாபத்தை அவன் அள்ளிக் கொள்வான். அவன் உண்மையிலேயே உன்னை கூட்டாளியாக நினைத்தால் அவன் எடுத்து வந்த பொற்காசுகளில் பாதி உனக்கு தர வேண்டும் என்று கேள். வேண்டுமானால் கேட்டுப்பார். அவன் தருகிறானா என்று பார்ப்போம். மோகன், என் மனதில் ஏனோ
நாம் ஏன் தனித்தனியாக சென்று வணிகம் செய்யக்கூடாது என்று யோசிக்கிறேன். பாதி தனத்தை என்னிடம் கொடுத்து விடு, மீதி தனத்தை நீயே வைத்துக்கொள். கேசவா, ஏன் இவ்வாறு கூறுகிறாய்? நாம் இன்று வரை பிரிந்ததே இல்லையே. இதோ பார், நாம் தனித்தனியாக வணிகம் செய்தால் சீக்கிரம் செல்வந்தர்களாகி விடலாம். இணைந்து செயல்பட்டால் வரும் தனத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் முடியும். ஆனால் அது ஏன் என்று தெரியவில்லை. நீ எனக்கு தனத்தை கொடுக்க தயங்குகிறாய். உண்மையிலேயே என்னை கூட்டாளியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியெல்லாம் கூறாதே கேசவா. என் மனதில் தனம் ஈட்ட வேண்டும் என்ற யோசனையே இல்லை. சரி, உனக்கு இதுதான் விருப்பம் என்றால் நான் கொடுக்கிறேன். இந்தா, இதுதான் உன் பங்குக்கு உண்டான தனம். நல்லது மோகன், விரைவில் செல்வந்தனாகிவிட்டு உன்னை சந்திக்கிறேன். இவனுக்கு திடீரென்று என்னவாயிற்று? 2 தோழர்களும் இணைந்து வாணிபம் செய்யலாம் என்றுதானே நினைத்தேன். சரி, போகட்டும். அவன் விருப்பம் இதுதான் என்றால் அப்படியே செய்யட்டும். ஒருவேளை இதில் நல்லது நடந்தாலும் நடக்கலாம். இதோ பார் மகனே, தனம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சாஸ்திரம், சம்பிரதாயம், சொந்தங்கள் என்று எதையும் பார்க்காதே. எப்பொழுதும் உன் பார்வை தனத்திலேயே இருக்க வேண்டும். அதற்கு நீ எந்த பாதையில் வேண்டுமானாலும் செல்லலாம், மறந்து விடாதே. சந்தேகம் இல்லாமல் செல். சொந்த பந்தங்கள் அனைத்தையும் தவிர்த்து விட்டால் வாழ்க்கை எனும் பாதையில் நான் எவ்வாறு செல்ல முடியும்? உன்னிடம்தான் தனம் இருக்கிறதே. தனம் இருந்தால் சொந்தங்கள் வந்துவிடும். யாரிடம் தனம் இருக்கிறதோ உலகம் அவர்கள் காலடியில். ஆம், நான் சொல்வதை குறித்து வைத்துக்கொள். சற்று நில்லுங்கள். மிகவும் தாகமாக இருக்கிறது. குடிக்க கொஞ்சம் நீர் கிடைக்குமா? அதற்கென இதோ தருகிறேன். மகனே, என்னுடன் சற்று வா. மகனே, தனம் சம்பாதிக்கும் வாய்ப்பை இழக்க நினைக்கிறாய். இவர்கள் செல்வமிக்க வணிகர்கள். ஒருவேளை அவர்கள் பருகும் நீரில் விஷத்தை கலந்து விட்டால் அவர்களிடம் இருக்கும் அத்தனை தனமும் உன்னை சேர்ந்துவிடும். ஆனால் இது சரியான செயலா? சரியான செயலா என்று ஏன் நினைக்கிறாய்? இப்படி செய்தால்தான் தனம் கிடைக்கும். இதுதான் விஷத்தின் பொடி. எலியை கொல்ல வாங்கி வந்தேன். பரவாயில்லை, எடுத்துக்கொள். உனக்கு இது பயன்படட்டும். செல், அவர்களுக்கு நீரை கொடு. போ மகனே, ஏன் சிந்திக்கிறாய்? போ. மிக்க நன்றி. இந்த மூதாட்டி கூறியது சரிதான். தனத்தை பார்க்க வேண்டுமே தவிர சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்க்க கூடாது. இனி நான் மிக விரைவிலேயே செல்வந்தனாகி விடுவேன். ஆனால் எனக்கு மோகனை நினைத்துதான் பரிதாபமாக இருக்கிறது. பாவம், அவன் எங்கு அலைகிறானோ? கேசவன் என்னை விட்டு பிரிவான் என்று நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. இதற்கு மேல் என்ன செய்வது? நான் நினைத்தது போல் நான் நிச்சயம் தனவந்தன் ஆக மாட்டேன் என்று தோன்றுகிறது.
என்னவாயிற்று ஐயா? என்ன விஷயம் என்று கூறுங்கள். என் பெயர் சிரோன்மணி. நான் கொண்டு வந்த அத்தனை தனத்தையும் இழந்து விட்டேன். அதனால் என் சொந்த பந்தங்கள் அனைவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள். இப்போது என்னுடைய பத்தினியும் என்னை தனியாக விட்டு மடிந்து விட்டாள். இவளை அடக்கம் செய்வதற்கு கூட என்னிடம் தனம் இல்லை. நான் என்ன செய்வேன்? அதனால் தான் இவளை தூக்கிக் கொண்டு நான் கானகம் வந்து விட்டேன். இங்கு வரும் மிருகங்கள் இவளோடு என்னையும் அடித்து கொன்று உண்ணட்டும். இந்த மானிடனின் பத்தினியை அடக்கம் செய்வதற்கு நான் சகாயம் செய்ய வேண்டும். ஆனால் இருக்கும் தனத்தை நான் இப்படியே செலவழித்து விட்டால் வாணிபம் எப்படி செய்வது? என்னவாயிற்று மைந்தா? என்ன சிந்தனை? இவருக்கு நான் சகாயம் செய்ய எண்ணுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு என்ன லாபம் என்று யோசிக்கிறேன். நேர்மையாய் நடப்பதால் நன்மை பயக்கும் மைந்தா. ஒரு நன்மை பல மடங்காக உயர்வு அளிக்கும். அத்துடன் உனக்கு நிறைய பரிசுகளை கொண்டு வரும். அதை நீ கற்பனை கூட செய்ய முடியாது. அதனால் நான் உனக்கு நேர்மையில் செல்லுமாறு அறிவுறுத்துகிறேன். அதற்கு மேல் உன் விருப்பம் அப்பா. தோழரே, வாருங்கள், உங்கள் பத்தினியின் இறுதி சடங்கை செய்வோம். நீ எங்கிருந்து வந்தாய் மோகன்? இந்த கானகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிராமத்திலிருந்து வாணிபம் செய்ய வந்தேன். ஆனால் வாணிபத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி வாணிபத்தை ஆரம்பிப்பது என்றே புரியவில்லை. நானும் ஒரு வணிகனாக இருந்தேன். ஆனால் என்னுடைய கூட்டாளிகள் எனக்கு துரோகம் செய்து என்னுடைய தனத்தை எடுத்து சென்று விட்டார்கள். ஆனால் நீ எனக்கு சகாயம் செய்தாய். அதனால் உனக்கு எப்படி வாணிபம் செய்வது என்று கூறுகிறேன். உண்மையாகவா? அப்படி என்றால் சரி. இன்று முதல் நாம் கூட்டாளிகளாகிவிட்டோம். இரவு பொழுதை இங்கு எங்காவது கழித்துவிட்டு பொழுது விடிந்ததும் நகரத்திற்கு செல்வோம். அதன் பின் வாணிபத்தை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். நல்லது. எழுந்துரு மோகன். தாங்கள் யார் என்று கூறுங்கள். நான் சிரோன்மணியின் பத்தினியாவேன். அவருடைய கஷ்ட காலத்தில் தாங்கள் அவருக்கு சகாயம் செய்துள்ளீர்கள். அதனால் இன்று தங்களுக்கு ஒரு ரகசியத்தை கூறுகிறேன். என் சிதை எரிந்த இடத்தில் சில மூலிகைகளும் எரிந்துள்ளது. அதனால் இந்த சாம்பல் மருத்துவ குணம் அடைந்து விட்டது. கண் பார்வை அற்றவர்களுக்கு இந்த சாம்பலை தடவினால் அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். ஆனால் இந்த ரகசியத்தை தங்களுடனே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தாங்கள் யாரிடமாவது கூறிவிட்டால்
இந்த சாம்பல் மருத்துவ குணத்தை இழந்துவிடும். சரி, இந்த ரகசியத்தை நான் யாரிடமும் கூற மாட்டேன் என்று தங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். சிரோன்மணியை நான் என்றும் பிரியவே மாட்டேன். நான் சம்பாதிப்பதில் பாதி பங்கை எப்பொழுதும் அவரிடம் கொடுத்து விடுகிறேன். இந்த கனவு உண்மையாகிவிட்டால் நிறைய மானிடர்களுக்கு என் கரத்தால் சகாயம் செய்ய முடியும். திடீரென்று அந்த மூதாட்டி எங்கு மறைந்தார் என்று தெரியவில்லையே. ஆனால் போவதற்கு முன்னால் சரியான அறிவுரையை கூறிவிட்டுதான் சென்றார். இதற்கு மேல் நான் செல்வந்தனாவதை யாராலும் தடுக்க இயலாது. காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், வழிவிடுங்கள், வழிவிடுங்கள், காப்பாற்றுங்கள், சீக்கிரம் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், யாராவது எனக்கு சகாயம் செய்ய வாருங்கள், பாருங்கள், காப்பாற்றுங்கள், குதிரையை பிடித்து நிறுத்துங்கள், காப்பாற்றுங்கள். எஜமானி, எஜமானி, உங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே, மன்னியுங்கள். வைக்கோல் எடுக்க நேரமாகிவிட்டது. உன்னுடைய அலட்சியத்தால் என்னுடைய உயிர் போயிருக்கும். இதற்குரிய தண்டனையை நான் கொடுக்க போகிறேன். தாங்கள் எனக்கு சகாயம் செய்துள்ளீர்கள். நான் மனம் மகிழ்ந்து இந்த பொற்காசுகளை தருகிறேன். சரி, வண்டியில் ஏறு. இந்த பெண்ணின் பெயர் சுகந்தா. மிகவும் சூழ்ச்சிக்காரி. தனத்துக்காக தன்னை விட 20 வயது மூத்தவனை மணந்து கொண்டாள். அவன் 2 வருடங்களுக்கு பிறகு மடிந்து போய்விட்டான். அவனுடைய சம்பத்துக்கள் இவளுக்கு வந்து விட்டது. இவள் தனத்திற்காக வயதானவனை திருமணம் செய்து கொண்டாளா? அதனால் இவளுக்கு பெரும் தனம் கிடைத்துள்ளது. ஒருவேளை நான் இவளை மணந்து கொண்டால் நான் மிக விரைவிலேயே செல்வந்தனாகி விடுவேன். செல்வந்தனாக வேண்டும் என்கிற எனது கனவு பலித்துவிடும். கேசவன் சுகந்தாவை விவாகம் செய்ய எண்ணினான். அதனால் அங்கு பணி செய்பவனாக சேர்ந்தான். மெல்ல மெல்ல திட்டம் தீட்ட ஆரம்பித்தான். சுகந்தாவிற்கும் சகாயம் செய்வதற்கு ஆள் தேவைப்பட்டது. கேசவன் நேர்மையானவன் என்று சுகந்தா நம்ப ஆரம்பித்து விட்டார். மறுபுறம் மோகன் சிரோன்மணியுடன் அந்த நகரத்திற்கு வந்தான். அவன் அந்த நகரத்தில் மண்பாண்டங்களை விற்றுக் கொண்டிருந்தான். அந்த வாணிபத்தை வேறு ஒருவருக்கு ஒப்படைத்து விட்டு மோகனுடன் சேர்ந்து புது வாணிபத்தை ஆரம்பித்தான். என்ன மோகன்? இதை பெற்றுக் கொள்ளுங்கள். வாணிபத்தில் முதல் முறையாக லாபம் கிடைத்துள்ளது. இதில் தங்களுடைய பங்கு உள்ளது. பாதுகாப்பாக வையுங்கள். நான் இதுவரை உன்னைப் போல் ஒரு தோழனை கண்டதில்லை மோகன். நீ கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றுகிறாய். பசிக்கிறது, எனக்கு சாப்பிட ஏதாவது தாருங்கள். பசிக்கிறது, எனக்கு சாப்பிட ஏதாவது தாருங்கள். பசிக்கிறது. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். ஜாக்கிரதை. என்னவாயிற்று? பார்த்து செல்ல இயலாதா? சகோதரா, எனக்கு பார்வை தெரியாது. அதனால் தான் நான் பிச்சை எடுத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் சிதை எரிந்த இடத்தில் சில மூலிகைகளும் எரிந்துள்ளது. அதனால் இந்த சாம்பல் மருத்துவ குணம் அடைந்து விட்டது.
கண் பார்வை அற்றவர்களுக்கு இந்த சாம்பலை தடவினால் அவர்களுக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். வாருங்கள் ஐயா, என்னுடன் வாருங்கள். அற்புதம்! என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது. என்னால் பார்க்க முடிகிறது. நான் குணமாகி விட்டேன். என்னால் அனைத்தையும் பார்க்க முடிகிறது. மிக்க நன்றி, நன்றி. மகனே, நீ மாய வித்தை தெரிந்தவன். சாட்சாத் அந்த கடவுளே நீதான். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். இதற்கு மேல் தாங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இனி நான் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. நான் உழைத்து உண்பேன். இனி பிச்சை எடுக்க மாட்டேன். எனக்கு பார்வை தெரிகிறது. எனக்கு பார்வை தெரிகிறது. மோகன், இந்த அற்புத சக்தியை வைத்து நீ நிறைய தனம் சம்பாதிக்கலாமே. இந்த அற்புத மூலிகை பொடி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? தோழரே, இந்த ரகசியத்தை தங்களிடம் கூற இயலாது. அதனால் தோழரே, தயை கூர்ந்து இதை பற்றி என்னிடம் கேட்காதீர்கள். இந்த ஔஷதம் ஊர் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே கொடுக்கப்பட்டது. இதை வைத்து தனம் சம்பாதிக்க வேண்டும் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. நான் கூறும் கருத்தை தாங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எண்ணுகிறேன். பார்த்தாயா, நான் வெகு சீக்கிரத்தில் கேசவனை தனவந்தனாக்கி விட்டேன். அவன் சுகந்தாவின் அனைத்து சம்பத்துகளுக்கும் எஜமானாகி விடுவான். ஆனால் நீயோ இதுவரை என்ன செய்தாய்? நீயோ மோகனை வெறும் மண்பாண்டம் விற்பவனாக மாற்றி வைத்து விட்டாய். அதற்கு ஒரு கூட்டாளி வேறு. மோகன் தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே வீணடித்துக் கொண்டிருக்கிறான். அவன் நிச்சயம் கேசவனுக்கு சமமாக மாற முடியாது. தனம் இருப்பதால் தனவந்தன் என்று கூறிவிட முடியாது. அவர்கள் மனதில் சாந்தியும் இதயத்தில் மகிழ்ச்சியும் இருந்தால்தான் மனிதன் என்று கூற முடியும். இந்த செல்வங்கள் கேசவனிடம் நிறைய உள்ளது, ஆனால் மோகனிடம் இல்லை. நீ வெறும் பேச்சால் மட்டும் சாதிக்க பார்க்கிறாய். நீ என்னிடம் தோற்றுவிட்டாய் என்பதை ஏற்றுக்கொள்ள ஏன் தயங்குகிறாய்? நீ எந்த விதையை விதைத்தாயோ அது முளைவிட துவங்கிவிட்டது. அது வளர்ந்த பின் யாரிடம் செல்வம் அதிகம் என்று உனக்கே அப்பொழுது புரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது யார் ஏழை யார் செல்வந்தன் என்று உனக்கே புரியும். இன்னும் சிறிது கால அவகாசம் போதும். அதன் பிறகு இந்த முழு சம்பத்துகளும் எனக்கு மட்டும் உரியதாகிவிடும். இங்கே பாருங்கள், இன்று எனது உடல்நிலை சரியில்லை. இதயத்திற்குள் ஏதோ வலி இருக்கிறது. அத்துடன் தலையும் சுற்றுகிறது. தாங்கள் வைத்தியரை அழைத்து வாருங்கள். வைத்தியருக்கு அவசியம் இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அனைத்தும் சரியாகிவிடும். தாங்கள் கூறுவதை பார்த்தால் ஏதோ வைத்தியர் போல் இருக்கிறது. பெரியவர்கள் மடியும் தருவாயில் இருப்பவரிடம் பொய் கூறக்கூடாது என்பார்கள். அதனால் உன்னிடம் உண்மையை கூறுகிறேன்.
நான் உன்னை திருமணம் செய்து கொண்டதே உனது தனத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில். இன்னும் சிறிது நேரத்தில் நீ இறைவனடியை போய் சேர்ந்து விடுவாய். ஆனால் நான் உன்னுடைய இந்த முழு சம்பத்துகளுக்கும் அதிபதியாகி விடுவேன். ஏனென்றால் நான் உனது போஜனத்தில் விஷத்தை கலந்து விட்டேன். ஆனால் அந்த போஜனத்தை நான் பிச்சைக்காரனுக்கு கொடுத்து விட்டேன். நான் இப்பொழுதே காவலர்களை அழைக்கிறேன். இன்று நீ மடிய போவதை யாராலும் தடுக்க இயலாது. காப்பாற்றுங்கள்! என்னை காப்பாற்றுங்கள்! காப்பாற்றுங்கள்! அரசரின் காவலாளியை அழையுங்கள். இவன் எங்கும் தப்பி செல்லக்கூடாது. உங்கள் இருவரில் யார் மோகன்? நான் தான் மோகன். என்ன விஷயம்? அரசர் உங்களை அழைத்து வர கூறினார். உடனே வாருங்கள். ஆனால் இந்த சமயத்திலா? அப்படி என்ன விஷயம்? அதை என்னால் கூற இயலாது. தாங்கள் எங்களுடன் வர மறுத்தால் தங்களை கைது செய்து வரும்படி எங்கள் அரசர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். தாங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள். இதோ நான் சென்று வருகிறேன். வாருங்கள். கேசவா, நீ எப்படி இந்த நிலைக்கு ஆளானாய்? என்னை மன்னித்து விடு மோகன். உனக்கு துரோகம் செய்ததால் எனக்கு இந்த தண்டனை கிடைத்து விட்டது. ஏன் கேசவா இப்படி கூறுகிறாய்? ஆம், உன் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்தேன். அப்பொழுதிலிருந்து என் மனதில் பேராசை குடிகொண்டு விட்டது. நான் தனத்தை சம்பாதிக்கும் பொருட்டு சாஸ்திர சம்பிரதாயங்களை மறந்து விட்டேன். என் மனதில் தனத்தினால் மட்டும் அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்று தோன்றியது. என் கனவு நிறைவேற வேண்டும் என்பதால் நான் அநியாயங்களை செய்தேன். தனத்திற்காக நான் பொய் கூறினேன், ஏமாற்றினேன், துரோகமும் செய்தேன். இவை அனைத்தாலும் நான் பொருள் ஈட்டினேன். இன்று எனக்கு மரண தண்டனை கிடைத்து விட்டது. கேசவா, நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நான் உன்னை மடிய விடமாட்டேன். நீ பயப்படாதே. இனி என்னை யாராலும் காப்பாற்ற இயலாது மோகன். கடைசியாக உன்னை ஒரு முறையாவது காண வேண்டும் என்று எண்ணினேன். என்னுடைய இந்த எண்ணம் நிறைவேறிவிட்டது. அரசர் வாழ்க. அரசே, நான் மோகனை அழைத்து வந்து விட்டேன். நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு கண் ஒளி கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆம் அரசே, அது முற்றிலும் உண்மைதான். அதேபோல் எனக்கும் கண்ணொளி தர முடியுமா? சில மாதங்களுக்கு முன்பாக நான் வேட்டையாட கானகம் சென்றேன். அங்கு கண் பார்வையை இழக்கக்கூடிய பச்சிலை ஒன்று பட்டுவிட்டது. அதிலிருந்து நான் கண் பார்வையை இழந்து விட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை இதுவரை நான் யாரிடமும் கூறவில்லை. ஏனென்றால் இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிட்டால் என் எதிரிகள் எனது ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வந்து விடுவார்கள். நீ மட்டும் எனக்கு கண்ணொளி கொடுத்து விட்டால் நீ என்ன கேட்டாலும் நான் அதை தர தயாராக இருக்கின்றேன். அரசே, இந்த ஔஷதம் எனக்கு எப்படியும் தேவைப்படும் என்று நான் எண்ணியது மிகவும் சரியாகிவிட்டது. அதனால் எப்பொழுதும் சிறிது ஔஷதத்தை கையில் எடுத்து வருவேன். நான் தங்களுடைய கண்களை இப்பொழுதே குணப்படுத்துகிறேன்.
ஆஹா, எனக்கு எனக்கு கண் பார்வை தெரிகிறது. என்னால் காண முடிகின்றது. நான் இழந்த பார்வை மீண்டும் வந்துவிட்டது. ஆஹா, இது மிகவும் அற்புதமான விஷயம். நீ எனக்கு புது வாழ்க்கை கொடுத்து விட்டாய். கேள் மைந்தா, இதற்கு பதிலாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அரசே, என் தோழன் கேசவனின் மரண தண்டனையை ரத்து செய்து விடுங்கள். நல்லது, கேசவனை நான் மன்னித்து விடுகின்றேன். ஆனால் உனக்காக நீ எதுவுமே கேட்கவில்லையே. நீயும் ஏதாவது பரிசு கேட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அரசே, இந்த ஔஷதத்தை வைத்து மக்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன். அதனால் எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை. நீ உண்மையிலேயே தன்னலம் கருதாத ஒரு மனிதனாகிவிட்டாய். நான் உனக்கு எனது ராஜ்யத்தில் பாதி பாகத்தை கொடுத்து விடுகிறேன். அத்தோடு எனது மகளையும் உனக்கு விவாகம் செய்து வைக்கிறேன். இன்று முதல் நீயும் ஒரு அரசனாகிவிட்டாய். மோகன், வருங்கால அரசே, மோகன், எங்குள்ளீர்கள்? யாராவது உள்ளீர்களா? அரசர் வாழ்க. என்ன விஷயம் சேனாதிபதி? தனியாக வந்துள்ளீர்? அரசே, அந்த இடத்தில் யாரும் இல்லை. இந்த ஓலை மட்டுமே இருந்தது. அரசே, தங்களுக்கு மீண்டும் கண்ணொளி கிடைத்ததற்கு நான் காரணமல்ல. அது கடவுளின் அருளாகும். தங்களை குணப்படுத்தியதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் தாங்கள் அளிக்க இருந்த பரிசு என்னால் ஏற்க இயலாது. அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். நான் தங்கள் ராஜ்யத்தை விட்டு என் தோழர்களான சிரோன்மணியையும் கேசவனையும் அழைத்துக் கொண்டு வேறு ராஜ்யம் செல்கிறேன். அரசே, தாங்கள் என்னை தேட முயற்சிக்க வேண்டாம். விக்ரமா, ஏன் இப்படி நடந்தது? அரசர் தன்னுடைய பாதி ராஜ்யத்தையும் தன்னுடைய மகளான இளவரசையையும் மோகனுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் மோகனோ பரிசை திருப்பி அனுப்பியதோடு அந்த ராஜ்யத்தை விட்டே வெளியேறிவிட்டான். இப்பொழுது எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், மோகன் ஏன் அவ்வாறு செய்தான்? விரைந்து கூறு, இல்லை என்றால் உன் சிரத்தை சுக்குநூறாக உடைத்தெறிந்து விடுவேன். கூறு, கூறு, என் தொண்டை வலிக்கின்றது. கூறுகிறேன் கேள். அன்று இரவு சிரோன்மணியின் பத்தினி மோகனின் கனவில் வந்து அந்த சாம்பலின் மருத்துவ குணத்தை பற்றி கூறினாள். அப்போது மோகன் தன்னுடைய வருமானத்தில் பாதி பங்கை சிரோன்மணிக்கு அளிப்பதாக அவளுக்கு வாக்களித்திருந்தான். அதனால் அரசன் அவனுக்கு பரிசளித்த போதும் அதை ஏற்காமல் அந்த பரிசை திரும்ப கொடுத்து விட்டான். ஏனென்றால் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக பரிசாக கிடைத்த அந்த ராஜ்யத்தை அவன் சிரோன்மணியோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அது தர்மமாகாது. அது மட்டுமின்றி அந்த முழு ராஜ்யத்தை இரண்டாக பிரிப்பதற்கு அவனுக்கு மனது வரவில்லை. அவன் அவ்வாறு செய்துவிட்டால் அரசருக்கு அவன் மீது உள்ள நம்பிக்கை குறைந்துவிடும். அதனால்தான் அவன் அரசன் கொடுத்த பரிசை திரும்ப கொடுத்து விட்டான். இருப்பினும் மோகனுக்கு ஒன்று தெரியும். மோகன் அதே ராஜ்யத்தில் தங்கிவிட்டால் அரசனுக்கு அவன் மீது அன்பு இருக்கும் காரணத்தால் அவனை சந்திப்பதற்கு அவர் வருவார். அதனால்தான் மோகன் அந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறிவிட்டான். அப்படி என்றால் இதில் வெற்றி அடைந்தது அமைதியா இல்லை ஆர்ப்பாட்டமா? எனக்கு இப்பொழுதுதான் ஒரு உண்மை புரிகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். தீமையில் நடந்த கேசவனுக்கு தண்டனை கிடைத்தது. ஆனால் நன்மையை விரும்பும் மோகன்தான் அவனை காப்பாற்றினான். அவனிடம் தனம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவன் தன் தோழனை பாசத்தால் வென்று விட்டான். அரசனிடம் நன்மதிப்பை பெற்றான். அதைதான் தனத்தை விட பெரிய செல்வமாக நினைக்க வேண்டும். நான் இன்று தோற்றுவிட்டேன் என்பதை ஏற்கிறேன்.
நீ கூறியது உண்மைதான். ஒரு மானிடனை உயர்ந்தவனாக ஆக்குவது அவனுடைய நேர்மையும் நல்ல குணமும் தான். அற்புதம்! பிரமாதம் விக்ரமா, பிரமாதம்! உன்னுடைய சாதுரிய புத்திக்கு நான் அடிமையாகிவிட்டேன். ஆனால் என் நிபந்தனையை மறந்து விட்டாயே. நீ பதிலை உரைத்து விட்டாய். நான் இங்கிருந்து செல்கிறேன். தொடர்வதால் எந்த பலனும் இல்லை. நான் உன் வசப்பட மாட்டேன். மறந்து விடாதே. நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை அனுப்பியவன் மிக கொடியவன், மகா துஷ்டன். நில் வேதாளமே, நீ இன்றி நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.